தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போ வந்திருக்கின்ற ஃப்ளாஷ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்பு தம்பி, அதாவது நம்ம அன்பு தம்பி இல்லை, அப்பாவுடைய அன்பு தம்பி, நம்ம கழக உடன்பிறப்பு மாசுவின் செல்லப்பிள்ளை, அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த ஞானசேகரனுக்கு வாந்தி மயக்கம் அப்படின்றது தான் இப்பொழுது வந்திருக்கின்ற தகவல். இதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்றது ஒரு புறம். ஆனால் இதில் கூர்ந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த நாள், அதாவது என்னைக்கு இவங்க காவல்துறை நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்துது, அதாவது ஞானசேகரனை ஆஜர்படுத்தி காவல்துறை தங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அன்னைக்கு சொல்லி வைத்தார் போல் அன்று இரவு ஞானசேகரனுக்கு வலிப்பு ஏற்பட்டு விட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எது? அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அரசு மருத்துவமனைகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? நம்முடைய மாசு சாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ போலீஸ் கஸ்டடி என்றைக்கு ஆரம்பித்ததோ 7 நாள் போலீஸ் கஸ்டடி கேட்டாங்க. 7 நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்துட்டார் நீதியரசர். அப்போ அந்த 7 நாளில் முதல் நாளே வலிப்பு ஏற்பட்டு அந்த அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார். அதே மாதிரி இன்றைக்கி போலீஸ் கஸ்டடி முடிஞ்ச உடனே மீண்டும் அவருக்கு வாந்தி மயக்கம்னு சொல்லி அதே அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஒன்று, அங்கே கொடுக்கப்பட்ட உணவில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கணும். ஏன்னா 7 நாட்கள் அவங்க கவனிச்சிருப்பாங்கள்ல, போலீஸ் கஸ்டடியில் இருந்ததுனால போலீஸ் தானே வாங்கி தரணும் சாப்பாடெல்லாம். இப்போ சிறையில்னாக்கா சிறை சாப்பாடு அப்படின்னு சிறை உணவுன்னு வந்துடும், இல்லை சிறையில் கேன்டீன் இருக்கும், இதை ஒன்று, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். போலீஸ் கஸ்டடின்னு வரும்பொழுது, ஏன்னா நீதிமன்ற காவலாக அது பார்க்கப்படாது, போலீஸ் காவலாக அது பார்க்கப்படும். இப்போ போலீஸ் கஸ்டடின்னு வைத்து பார்க்கும் பொழுது காவல்துறை அவங்க ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க, இல்லை கமிஷனர் ஆஃபீஸில் வச்சு அவங்க விசாரிச்சிருப்பாங்க. இப்போ எஸ்ஐடி அப்படின்னா சிறப்பு விசாரணை குழு அப்படின்றதுனால அவங்க ஒரு இடத்துல வச்சு விசாரிச்சிருப்பாங்க. இப்போ அங்கே அவனுக்கு சாப்பாடும் அவங்க தான் வாங்கி தந்தாகணும். அப்போது அதில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டிருக்குமோ? பிரியாணி ஏதாவது வாங்கி கொடுத்ததில் ஏதாவது ஊசி போன பொருள் ஏதாவது இருந்திருக்குமோ? இல்லை யாராவது ஏதாவது வெளியிலேருந்து விஷப்பொருளை வைத்திருப்பார்களோ? இப்படின்லாம் நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த ஞானசேகரன் என்கிற ஒரு தனி நபர் மட்டுமே இந்த செயலில் ஈடுபட்டிருக்க முடியாதுன்றதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் யார் அந்த சார் அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்து கூவிகிட்டு இருக்கோம். ஸ்டாலின் சார் சொல்லுங்கள் சார், யார் அந்த சார்? உதயநிதி சார் சொல்லுங்கள் சார், யார் அந்த சார்? மாசு சார் சொல்லுங்கள் சார், யார் அந்த சார்? சேகர்பாபு சார் சொல்லுங்கள் சார், யார் அந்த சார்? இப்படியெல்லாம் நம்ம சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன்னா யார் அந்த சார் என்பது திமுக கூடாரத்தில் இருந்து தான் வர வேண்டும். ஏன்னா திமுக கூடாரத்தில் இருப்பவன் தான் இதை செய்திருப்பான். திமுக கூடாரத்தில் இருப்பவன் செய்யக்கூடியவன் தான், அத்தனை பேரும் செய்யக்கூடியவர்கள் தான், அத்தனை பேரும் செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் தான் அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் ஞானசேகரன் திமுகவிலே இருந்த காரணத்தினால கண்டிப்பாக அந்த சார் என்கிற நபர் திமுகவிலே தான் இருந்திருக்கணும் அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடியது. இப்போது ஞானசேகரனோட வாந்தி மயக்கத்துக்கு வருவோம். இந்த வாந்தி மயக்கம் என்பது எப்படி இன்றைக்கி சொல்லி வைத்தார் போல் இன்றைக்கி வருது? 7 நாள்லேயும் போலீஸ் கஸ்டடியில் தான் இருந்திருக்கான். அந்த 7 நாளில் 2 நாள் அவன் மருத்துவமனையில் இருந்தான். அப்போவும் மருத்துவமனையில் என்ன சொல்கிறாங்கன்னு கூர்ந்து கவனிங்க. மருத்துவமனை தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டது? அவன் நடிச்சிருக்கான், அதாவது அட்மிட் ஆகணும் அப்படின்றதுக்காக அவன் ஒரு நாடகத்தை போட்டிருக்கான் அப்படின்னு பொருள்பட நமக்கு தகவல் வருது. அப்போது வலிப்பே இல்லாமல் போய் அட்மிட் ஆகிருக்க. அப்போ ஏன் நீ அட்மிட் ஆன? ஏன்னா அந்த அரசு மருத்துவமனையில் இப்போ நைட்டுங்க அமைச்சர் ஒருத்தர், அவர் பொறுப்பு. அமைச்சர் யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இங்கே திமுக உறுப்பினர் அட்டையை வச்சுருக்கிறவனே அவனும் கேள்வி கேட்க முடியாது. பாக்கெட்டில் திமுக உறுப்பினர் அட்டையை வச்சுருந்தாலே போலீஸ் தடுத்து நிறுத்தி ஏதாவது ஏன்டா லைசன்ஸ் இல்லாமல் வந்திருக்க, ஏன்டா ஹெல்மெட் போடாமல் வந்திருக்க அப்படின்னு கேட்டாலே ஸ்டாலின்கிட்ட பேசுறியா அப்படின்ற அளவுக்கு மிரட்டக்கூடிய லெவலில் தானே இருக்குது. அப்படின்ற சூழலில் இன்றைக்கி அந்த மருத்துவமனைக்கு யார் வேணாலும் போய் சந்திச்சிருக்கலாமே ஞானசேகரனை. ஏன்னா அவன் உடம்பு செய்யாமல் வலிப்பு வந்ததாக நடித்து அவன் போய் அங்கே அட்மிட் ஆகி படுத்திருக்கான். அப்படின்ற நிலையில் யார் வேணாலும் சந்திச்சிருக்கலாம். என்ன நீ பேசணும்? இந்த போலீஸ் கஸ்டடியில் உன்னை என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, இந்த கேள்விகளுக்கு என்ன மாதிரி பதில் கொடுக்கணும் அப்படின்னு அவனை தயார்படுத்தி இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதே மாதிரி மருத்துவமனையிலேருந்து அவன் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு திருப்பி போலீஸ் கஸ்டடிக்கு போனதுக்கப்புறம் கரெக்டாக இன்றைக்கி ஆஜர்படுத்துகிறாங்க நீதிமன்றத்தில். முடிஞ்சிருச்சுங்க, 7 நாள் முடிஞ்சிருச்சு. 7 நாள் முடிஞ்சிருச்சுனாக்க ப்ரொசீஜர் என்னென்னா கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறது. கரெக்டாக ஆஜர்படுத்துகிற அன்றைக்கி சொல்லி வைத்தார் போல் அவனுக்கு வாந்தி மயக்கமா. அதனால் அவன் உடனே ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட். ஸ்டான்லி மருத்துவமனை என்பது அரசாங்க மருத்துவமனை. அப்போது ஸ்டார்டிங்கில்
மருத்துவமனையில் அட்மிட்டு, எண்டில் மருத்துவமனையில் அட்மிட்டு. அப்போ என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டு, என்ன பேசின அப்படின்ற தகவலை பெறுவதற்காக இந்த நாடகம் நடைபெறுகிறதா அப்படின்னு நம்ம கேட்க தோணுதில்ல. ஏன்னா இதெல்லாம் கோர்வையாக சொல்லி வைத்தார் போல் இப்படி தான் நடக்குது பாருங்கள். எஸ்ஐடி இதெல்லாம் கேட்பாங்க. எஸ்ஐடியில் டிஜிபியோ கமிஷனரோ தலையிட முடியாது. கமிஷன் மேலே ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஏகப்பட்ட விமர்சனங்களை வைத்திருக்கிறது, ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணாத அளவுக்கு. ஆனால் அதை தவிர்த்து கருத்துக்கள் வாயிலாகவே கடுமையான இதெல்லாம் பேசியிருக்காங்க. அதுக்கே இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் நம்ம பணத்தில் இதெல்லாமே சரியா 60-70 லட்சம் ரூபாய்க்கு யோசிச்சு பாருங்கள். எவனோ ஒருத்தன் அத்துமீறி ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் ஒரு மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டதற்கு இவங்க அந்த ஆணையர் ப்ரெஸ் மீட்டில், அதுவும் தேவையில்லாத ஒரு ப்ரெஸ் மீட்டு. ஏன்னா பூர்வாங்க விசாரணையே நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நபர் திமுக காரன்ற ஒரே காரணத்திற்காக, அதில் சார் என்ற ஒரு ஆள் இருக்கான் அப்படின்ற காரணத்திற்காக, அந்த எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது அப்படின்ற காரணத்திற்காக, இது எல்லாமே அவங்க தரப்புலேயும் நடந்த தவறுகளுக்காக உயர்நீதிமன்றம் இவர்களை குட்டி விட்டது அப்படின்ற ஒரு நிலையில் இந்த ஆணையரை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா உண்மையிலே ஆணையரை நான் தப்பு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல தப்பு சொல்ல மாட்டேன்னா என்ன, அவரை குறை சொல்ல நான் விரும்பவில்லை. கண்டிப்பாக ஆணையர் அவுட் ஆஃப் டர்ன் பேசினாருன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நான் அவரை குறை சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ஆணையர் திறமைசாலி தான். ஆனால் வேறு வழியே இல்லாமல் அவர் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆட்சியாளர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு அவலமான ஒரு நிலையில் இருக்கிறார். அப்படின்ற நிலையில் அவரை பாதுகாப்பதற்காக இவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஓடுறாங்க. கண்டிப்பாக முகுல் ரோஹத்கி மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஒரு வக்கீலை வச்சுருப்பாங்க. இந்த பெரிய வக்கீல் வெறுமை ஒரே ஒரு ஹியரிங்காக மட்டும் 50 லட்சம் வாங்குவாப்பில் பில்லு. எவன் வீட்டு பணம்? ஸ்டாலின் வீட்டு பணமா? உதவாநிதி வீட்டு பணமா? இவனுங்களாம் என்றைக்காவது உழைச்சிருக்கானுங்களா? கிடையாது. நம்ம பணம் இதற்கு செலவிடப்படுகிறது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது? இவங்களை வழக்கம் போல் உயர்நீதிமன்றம் எப்படி காரி துப்பியதோ அதுபோல் உச்சநீதிமன்றமும் காரி துப்பி அதன் பின்னர் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும், அல்லது அந்த ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவை மட்டும் இடைக்கால தடை கொடுத்து விட்டு மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பார்த்திங்கனாக்க அவங்க உடனே ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. அதாவது விசாரணை சரியாக நடந்திருக்க வேண்டும், அது நடக்காமல் போயிடுச்சு, எஃப்ஐஆரை நீங்கள் கசிய விட்டுருக்கக்கூடாது, என்னென்ன விஷயங்களை உயர்நீதிமன்றம் சொன்னதோ அதை அத்தனையும் ஆமோதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அப்போது நம்முடைய கேள்வி, இது இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, இங்கே சொல்லி வைத்தார் போல் அதே நாள் பாருங்கள், எல்லாமே ஒரே நாள் நடக்குது பாருங்கள். உச்சநீதிமன்றத்தில் காரி துப்புது, அதே நாள் இங்கே இந்த வாந்தி மயக்கம் அப்படின்னு அவர் போய் அட்மிட் ஆகிருக்கார் ஸ்டான்லியில். அவர் எப்படியும் ஒரு நாள் அங்கே தங்குவார். இந்த ஒரு நாள் நள்ளிரவில் யார் அந்த சார் என்பவர், அந்த சார் அவரை சந்திப்பாரா மருத்துவமனையில்? சாருக்கு அந்த உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறதா? இப்படின்ற கேள்வியெல்லாம் நம்ம மனசில் வருது. ஏன்னா போலீஸ் கஸ்டடி ஆரம்பிக்கும் பொழுது அட்மிட் ஆகிறாரு, போலீஸ் கஸ்டடி முடிஞ்ச உடனேயும் அட்மிட் ஆகிறாரு. இடைப்பட்ட நேரத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது இதில் தொடரும் மர்மம்னு எடுத்துக்கலாமா? இதையெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.